Good morning, friends. This is Rasa Govindasamy. 7-day hands-on training of Python program day 2க்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று டே 1ல் வந்து பார்த்தோம்னா பிகினிங் ஒரு லாங்குவேஜ்னால் அந்த லாங்குவேஜில் என்ன இருக்குது, அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன இருந்துச்சு, அந்த லாங்குவேஜில் வந்து என்னென்ன அந்த எழுத்துக்களை வச்சு வார்த்தைகள் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா என்ன சொன்னோம்னா லிட்ரல்ஸ்ன்னு பார்த்தோம், வேரியபிள்னு பார்த்தோம், டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனோம். ஸோ நேற்று வந்து பார்த்தோம்னா நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் திங்கை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கான அஜெண்டா வந்து பார்த்தோம்னா ரிவ்யூ ஆஃப் டே 1 ப்ராக்டிக்கலாக ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. கூடவே வந்து பார்த்தோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி இருக்குன்றது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம அதில் டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகிறோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வைலையும் ஃபாரையும் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ நம்ம வந்து முதல்ல டே 1க்கான ப்ரோக்ராமிங் ரிவ்யூவுக்கு போகலாம் எப்படின்ட்டு. நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகிறேன். ஆல் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோம்னா நான் பைத்தான் வந்து 2.7 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த பைத்தானுடைய இன்ட்ராக்டிவ் ஷெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இன்ட்ராக்டிவ் ஷெல் இருக்குது. இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லில் தான் நான் வந்து நேற்று சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஏரோ மார்க் இருக்குது. இது வந்து யூனிக்ஸ் பேஸ்டு ஷெல்லு இன்ட்ராக்டிவ், அதனால தான் இது இன்ட்ராக்டிவ்னு சொல்கிறேன். ஏன்னா யூனிக்ஸ்லேருந்து இந்த ஷெல்லை மட்டும் எடுத்திருக்காங்க அங்கே. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும். அந்த மெசேஜில் என்னென்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வெல்கம் டு பைத்தான் அப்படின்ட்டு நான் பிரிண்ட் பண்ணணும். இங்கே பிரிண்ட்டு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பிரிண்ட் கமாண்ட் யூஸ் ஆகுது. இதே வந்து பார்த்தோன்னா C++ல் வந்து printf யூஸ் பண்ணுவாங்க. ஜாவாவில் வந்து system.writeln அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. C++ல் வந்து cout அப்படின்ட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதே PHP இருந்தால் எக்கோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா பிரிண்ட்டு தான், சினுடைய சின்டாக்ஸ் தான். அப்படின்னா பிரிண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒரு மெசேஜை. என்ன மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறேன், சும்மா வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் வெல்கம் டு பைத்தான் கோட்ஸை ஒரு ஸ்ட்ரிங்கு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூ மேக் என்டர் அடித்த உடனே பாருங்கள் இந்த பிரிண்ட் கமாண்டுக்கான இந்த அவுட்புட் வந்து இங்கே வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை நான் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு x = 5ன்றேன், y = வந்து 7 அப்படின்றேன். ஒரு வேலை பிரிண்ட்டு நான் எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுனா எக்ஸில் இருக்கிற வேல்யூ 5ன்னு பிரிண்ட் ஆகும். இல்லை பிரிண்ட்டு ஒய்யில் இருக்கிற ஒய்யை பிரிண்ட் பண்ணோன்னா அந்த ஒய்யில் இருக்கிற என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு வேரியபிள் அப்படின்றது இந்த வேரியபிளை நம்ம என்ன பார்த்தோம்னா வேரியபிளை டிஃபைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்ம எதனா டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கூடவே வந்து பார்த்தோம்னா ஒரு வேளை நான் வந்து k = 5 ஒரு 90 அப்படின்னு வச்சுக்கிறேன் கேனுடைய வேல்யூ. ஒரு வேளை நான் ஒய் அப்படின்ட்டு ஒரு புது அந்த ஒய்க்கு ரீப்ளேஸ் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேளை மேங்கோ அப்படின்ட்டு வச்சுருக்கேன்னு வைங்க. ஸோ 2 வேரியபிள் இருக்குது. இப்போது பிரிண்ட்டு ஒய் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகுனா ஒய்யில் என்ன இருக்குது மேங்கோ இருக்குது, கடைசி அது மேங்கோ பிரிண்ட் ஆகும். இதே பிரிண்ட்டு கே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகுனா கேவனுடைய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சில டைம் வேல்யூவை இப்படியும் அசைன் பண்ணலாம். எக்ஸ், ஒய், Z 3 வேரியபிளுக்கு 3 வேல்யூ எப்படி 5, 7, ஒரு வேளை ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வேல்யூ இப்படியும் அசைன் பண்ணலாம் நம்ம. இப்போ பிரிண்ட்டு நான் இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகுது 5. இதே பிரிண்ட்டு இப்போ நான் ஒய்ன்னு கொடுத்தா என்ன ஆகுன்னா ஒய். இல்லை பிரிண்ட்டு இப்போ நான் ஜட்டுன்னு கொடுத்தா எனக்கு ஆப்பிள். அப்போ ஒரே லைனில் இந்த மாதிரி வேரியபிளை இந்த மாதிரி மெக்கானிசம் பைத்தானில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த லாங்குவேஜ்லேயும் நமக்கு வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். கூடவே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வேல்யூவில் என்ன டேட்டா டைப்பில் வேல்யூ ஸ்டோர் ஆகிக்குது அப்படின்றத கூட நம்ம செக் பண்ண முடியும், என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஒரு வேலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒருவேளை பி ஈக்குவலன்ட்டு என்ன சொல்கிறேன்னா 1ன்னு கொடுக்குறேன். q ஈக்குவலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேன்னா 3 + i5ன்னு தரேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போது இல்லை ஐயோ ஜேவை கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா நான் இப்படி கொடுத்துக்கிறேன். அந்த 5jன்னு கொடுத்துக்கிறேன் நான். சரி, q கொடுத்துட்டேன். PQR என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஒரு வேளை 2.8 அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா PQRல என்ன டேட்டா டைப்பில் வேல்யூ ஸ்டோர் ஆகிக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டைப் ஃபங்க்ஷன் மூலிமா ஒரு வேரியபிளுக்குள்ளே என்ன வகையான டேட்டா ஸ்டோர் ஆகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருவேளை பிரிண்ட் பண்ண போகிறேன். இதை டைப் அப்படின்றது என்ன வகையான டேட்டான்னு கண்டுபிடிக்க போகிறேன். இதை பீனுடைய டேட்டா டைப்பு. அப்போ என்ட்ரு அடித்து நான் என்ன சொன்னேன், அப்போ பீன்றது ஒரு இன்டிஜர் அப்படின்னு சொல்லுது. இல்லை பிரிண்ட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ண போகிறேன். இதை க்யூவை பண்ண போகிறேன். அப்போ க்யூ என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இல்லை பிரிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா டைப்பு என்ன வகையான டேட்டா டைப்புன்னு கண்டுபிடிக்க போகிறேன். எதனுடையது, ஆறு. அப்போ ஆர் வந்து ஒரு ஃப்ளோட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட எது இருக்குன்னா இந்த பைத்தான் ஷெல் வந்து யூஸ் ஆகும். அப்போ ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் பெரிய என்னென்னா ஒருவேளை ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, சிம்பிளாக அதை ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி. இதில் எப்படின்னாக்கா நான் வெல்கம் டு பைத்தான்னு கொடுத்தேன். நான் வெல்கம் டு அப்படின்றது ஒரு வேரியபிளையும் பைத்தான் அப்படின்றத இன்னொரு வேரியபிளும் வச்சுக்கிறேன். ஒரு வேளை x = அப்படின்னு போட்டு வெல்கம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். y = என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் டு பைத்தான். இங்கே பைத்தான் அப்படின்றத இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணோம். அப்போ z = x + yன்னு போட்டுக்கலாம். z = x + y. இப்போ பிரிண்ட்டு ஜட்டுன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெல்கம் டு பைத்தான். ஈஸியாக என்ன பண்ணேன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு வேரியபிளை ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஒரு வேளை இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இது பார்த்தோம்னா PQவை பார்த்தோம். P வந்து என்ன இருக்குது, இன்டிஜர்னு சொன்னேன். நான் அதை வந்து என்ன பண்ணேன்னா ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வேளை நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா QQன்னு வச்சுக்கிறேன். புது வேரியபிள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன், Pயை ஃப்ளோட்டை கன்வெர்ட் பண்ண போகிறேன். எதை, P. அப்போ இதனுடைய ரிசல்ட் எங்கே இருக்குன்னா QQவில் இருக்குது. அப்போ பிரிண்ட்டு QQன்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 1.0ன்னு வந்துருச்சு. அப்போ அந்த Pனுடைய வேல்யூ என்ன கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஃப்ளோட்டை கன்வெர்ட். இந்த மாதிரியான கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் கூட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் வந்து நேற்று பார்த்த நம்ம வந்து ஒரு விஷயங்கள். ஸோ இதுதான் நேற்று வந்து நம்ம பார்த்தோம். கூடவே பார்த்தோம்னா எங்கள் வேரியபிளை டிஃபைன் எல்லாம் பண்ணோம். ஒரு வேரியபிள்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நாம் என்ன சொன்னோம், வேரியபிள்னால் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் வித் ஆல்ஃபாபெட்டாக இருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறேன், சம் அப்படின்னு ஒரு வேரியபிள், சம் = 0ன்றேன். அப்போ சம்ன்றது ஒரு வேரியபிள். ஏன்னா ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில், அதாவது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதுவே சம் SUM = 1 ரெண்டு வித்தியாசப்படுத்தியிருக்கேன். ஒன்றுத்தில் ஸ்மால் லெட்டர் எஸ் இருக்குது, இன்னொன்றுத்தில் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஒருவேளை பிரிண்ட்டு ஸ்மால் எஸ்ஸை பிரிண்ட் பண்ண, அதாவது ஸ்மால் சம்மை நான் பிரிண்ட் பண்ணால் அது என்ன பண்ணணும்னா 0ன்னு காட்டும். இதில் பிரிண்ட்டு இதுவே கேபிட்டல் சம் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1ன்னு காட்டும். இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். கூடவே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிள் என்ன இருக்குது, அண்டர்ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் சம் 1ன்னு கொடுத்துக்கிறேன். சம் 1 = 100. இது வேலிடானா வேலிட் தான். ஒரு வேளை நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். என்னது, பிரிண்ட்டு சம் 1க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 100ன்ற வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதுவே வந்து பார்த்தோன்னா சம்மு _1ன்னு போடுறேன். சரிங்களா, சம்மு ஒரு வேளை சம்மு _1 = 100ன்னு தரேன்னு வச்சுக்கலாம். இது வேலிட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ அண்டர்ஸ்கோரும் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சம்மு
_1 கொடுத்தா எனக்கு என்ன 100ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு பார்த்தோம். ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நார்மலாக அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் A = 10, B = 20, C = 30ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட்டு A + Bன்னு வச்சுக்கிறேன். என்னது A + B ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணால் ஆட் பண்ண போகுது. இல்லை பிரிண்ட்டு நான் என்ன பண்ணேன்னா A × Cன்னு வைக்கிறேன்னு வைங்க, மல்டிப்ளிகேஷன் வரும். இல்லை பிரிண்ட்டு இதுவே C / Bன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும்னா அதுக்கான எனக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நேற்று பார்த்தோம் இல்லையா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணோன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் நேற்று நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம். சரிங்களா? இன்றைக்கி இதை தொடர்ந்து வந்து டே 2 செஷனுக்கு இப்போ உள்ளே போகலாம். ஸோ நம்ம அஜெண்டாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல ரிவ்யூ டே 1ன்னு பார்த்தோம். இப்போ ரிவ்யூ டே 1ல் நான் வந்து என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாக நான் ஒர்க் பண்ணி காட்டினேன். எப்போவுமே நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி, ஒரு கஷ்டம் தெரியாது. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா ஒர்க் பண்ணி காட்டிட்டு வரேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன பார்க்குறோன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் வந்து எனி ப்ரோக்ராமிங்கில் டெசிஷன் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா டெசிஷன் எடுத்துட்டோம்னா 2 வழி கிடைக்கும். நான் ஒரு இடத்துல இருக்கேன், அந்த வழியில் லெஃப்ட் சைடு போகணுமா ரைட் சைடு போகணுமா ஒரு முடிவை எடுக்கிறோம் இல்லையா நம்ம. இப்போ நம்ம மைண்டு திங்க் பண்ணுது, நம்ம மைண்டை வச்சு நம்ம டெசிஷன் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இந்த கம்ப்யூட்டரில் வந்து டெசிஷனை எடுக்கிறதுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டரை எடுக்க வைக்கலாம். இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் இந்த எக்ஸ்ன்ற முடிவை எடுங்க, இல்லை வேறு மாதிரி ரிசல்ட் வந்தால் ஒய்ன்ற முடிவை எடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, டெசிஷன் மேக்கிங் இஸ் த ஆன்டிசிபேஷன் ஆஃப் கண்டிஷன் அக்கரிங் வைல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இது நமக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். சில டைம் வந்து பார்த்தோம்னா இந்த டெசிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா கொடுத்துக்கிட்ட எக்ஸ்பிரஷனை பொறுத்து. எக்ஸ்பிரஷன் வந்து சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், மல்டிபிள் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். எக்ஸ்பிரஷன் எதை வச்சு உருவாக்கியிருக்காங்கன்னா வேரியபிள் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸ்பிரஷன் உருவாக்கியிருக்கேன். அந்த வரக்கூடிய எக்ஸ்பிரஷனில் 2 முடிவு தான் இருக்கும். ஒன்று ட்ரூன்ற முடிவு இருக்கும், இன்னொன்று ஃபால்ஸுன்ற முடிவு இருக்கும். ஒருவேளை என் முடிவு ட்ரூவாக இருந்தால் ஒரு பக்கம் போகும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு பக்கம் போகும். இதனுடைய அவுட்கம் அப்படி தான் இருக்கும். அப்போ ட்ரூன்னும் போது ஒரு வேளை ரைட் சைடும், ஃபால்ஸ்னும் போது ஒரு வேளை லெஃப்ட் சைடுமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு அசம்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்க்ரீனில் அதுதான். எப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷன் அப்படின்ற இந்த இடத்துல தான் என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ்பிரஷன் வரப்போகுது. ஒருவேளை இந்த எக்ஸ்பிரஷனுடைய முடிவு ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும், அந்த ட்ரூக்கான கோடிங் இங்கே இருக்கும், எக்ஸிக்யூஷன் முடிச்சுட்டு வெளியே வரும். ஒருவேளை இந்த ட்ரூக்கான இந்த கண்டிஷனுடைய வரக்கூடிய ரிசல்ட்டு ஃபால்ஸாக இருந்தால் இந்த டைரெக்ஷனில் போயிட்டு திரும்பி ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகும். இது எப்படி என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து ஒரு எக்ஸ்ன்ற பிளேஸ்லேருந்து ஒய்ன்ற பிளேஸ்க்கு போகணும். இந்த எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழியில் வந்து போனால் ஒரு 20 ரூபா பஸ் ஃபேர் ஆகுது. இன்னொரு வழியில் போனால் 24 ரூபா பஸ் ஃபேர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது இந்த எக்ஸில் நான் செக் பண்ணுறேன், என்னென்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன், இஃப் ஹவு மச் மணி யூ ஹேவ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் என்ன சொல்லிக்கிறேன், 20 24 2 கண்டிஷன் தான். ஒருவேளை எக்ஸினுடைய வேல்யூ ஈக்குவலன் டு 20 இருந்தால் ஒரு டைரெக்ஷனை பிடிச்சி பஸ்ஸு ஒய்க்கு போய் சேருவேன். இல்லை அந்த எக்ஸினுடைய வேல்யூ 20க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக என்ன தான் 24, 20க்கு மேலே 24 இருந்துச்சுன்னாக்கா இன்னொரு ரூட்டை பிடிச்சிட்டு போகிறேன். அப்போது வாழ்க்கையில் எல்லாமே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் ஒர்க் பண்ணுறோம். நம்மளுடைய மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. எப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம ஒரு முடிவை எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10th முடிக்கிறேன். 10th முடித்த பின்னாடி யூ மேக் எ டெசிஷன். நான் என்ன எடுக்கிறேன், ஃபஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணுறேன். அவள் ஃபஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணால் நான் என்ன ஆகணும், இன்ஜினியரிங் தான் போக முடியும் அப்படின்றாங்க. இல்லை நான் வந்து பார்த்தோம்னாக்கா ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறேன்.
ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தால் ஆர்ட்ஸ் குரூப்பு தான் போக முடியும். அப்போ யூ மேக் டெசிஷன், எந்த இடம் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம மனுஷ மூளை எப்படி திங்க் பண்ணுதோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேயும் ஒரு முடிவை எடுத்துகிட்டு அந்த முடிவை வச்சு எந்த ப்ரோக்ராம் செட்டப் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம், எந்த செட்டப் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விடலாம் அப்படின்றத இதை வச்சு நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலான்னு சொல்லலாம். சரி, இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அல்லது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள் இஃப். நான் நிறைய உங்களுக்கு வெர்ஷன் நான் பார்த்தேன். இதில் சிம்பிள் இஃப் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், இஃப் எல்ஸ் இஃப் பார்த்தோம், ஷார்ட் அண்ட் இஃப் பார்த்துருக்கேன். இது எல்லாமே டெசிஷன் மேக்கிங்கில். லூப்பில் வந்து பார்த்தோம்னா வைல் ஃபார் பார்த்துருக்கோம். ஸோ நான் இதில் முதல் வெர்ஷனான இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த சின்டாக்ஸ் எப்போவுமே நல்லா கவனிங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான். இப்போ இந்த சிம்பிள் இஃப்னுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்குது? இஃப்பு கண்டிஷன் கோலன். நல்லா கவனிச்சுக்கணும். நாம் மற்ற லாங்குவேஜில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கோலன் இருக்காது. சி லாங்குவேஜில் இஃப்பு கண்டிஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே கோலன் இருக்காது. சியில் கிடையாது, C++ல் கிடையாது, ஜாவாவில் கிடையாது, இது PHPயில் கூட கிடையாது. இஃப்னா டைரெக்டாக என்ன இருக்குன்னா இஃப்பு எக்ஸ்ப்ரெஷன், இஃப்பு கண்டிஷன். இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் இங்கே ட்ரூ பார்ட் இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் பார்ட் கொடுத்துருப்பாங்க. சரி, ஆனால் இங்கே பாருங்கள் என்னது இஃப்பு கண்டிஷன் கோலன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏவனுடைய வேல்யூ 33, பியினுடைய வேல்யூ 200. இப்போ என்ன கேள்வி? இஃப் பி கிரேட்டர் தென் ஏ அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்கு? ஏவை விட பி பெரியதா? ஆமாம். ஆமாம் இருந்தால் என்ன பண்ணோம்? பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஆமாம். பியினுடைய வேல்யூ 200, ஏவனுடைய வேல்யூ 33. இங்கே நல்லா பாருங்கள், இங்கே லைன் இன்டென்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட், இது 3 ஒரே லைன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே ஒருவேளை இந்த இடத்துல பியினுடைய வேல்யூ 33ஆகவும் ஏவனுடைய வேல்யூ 200 இருந்தால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் இதை ஒர்க் பண்ணாமல் இந்த இடத்த அடுத்த லைனுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து வந்துடும். சரி, இது எப்படி நம்ம லைவாக ஒர்க் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் இந்த மாதிரியான ஷெல் ஸ்கிரிப்டை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஒரு ஃபைலில் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இங்கேயும் எழுதலாம். இங்கே இந்த மாதிரி எழுதும்போது ஒன் பை ஒன் லைன் பை லைனாக தான் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதை போயிட்டு நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். இங்கே சேவ்னு இருக்குது. சேவ் பண்ணும்போது நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ஒரு வேளை எக்ஸாம்பிள் 1.py, பிஒய்ன்றது தான் பைத்தானுடைய எக்ஸ்டென்ஷன், இல்லை PYWன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 1ன்னு கொடுக்குறேன், PY அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு வேளை இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு PYனுடைய ஃபைல் வந்து இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் 1. இங்கே பார்த்தோன்னா இந்த சிம்பிளே வித்தியாசமான ஒரு சிம்பிள் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். எங்கள் ஷெல்லில் இருக்குது. நான் ப்ரோக்ராமை இது வந்து ஃபைல் ப்ரோக்ராம் நம்ம இங்கே டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். நான் ஷெல்லில் எழுதலை ப்ரோக்ராமை, இதுக்குள்ளே எழுதுகிறேன். அப்போ நாங்கள் ஃபைல் போனால் ஃபைல்லேருந்து நியூ போயிட்டு நியூலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கே கோடிங் எழுத போகிறேன். இப்போ பார்த்தோம்னா நான் எழுதியிருக்கேன் கோடிங். என்னது A = 33, B = 200. ஸோ நான் ரன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு என்ன பண்ணேன், ஒவ்வொரு டைமும் நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணுறது மஸ்ட்டுங்க. ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் 5ன்னு இருக்குது, மாடியூல்னு இருக்கும், ரன் மாடியூல்னு இருக்கும். இதை ரன் கொடுத்த உடனே நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே ரிசல்ட் வரும். எந்த ப்ரோக்ராம்? எக்ஸாம்பிள் 1.py. B இஸ் கிரேட்டர் தென் ஏவை விட B வந்து அது கிரேட்டர் தென்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏவனுடைய வேல்யூ வந்து 200 ஆகும், பியினுடைய வேல்யூ வந்து ஒரு 30 ஆகவும் வச்சுருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த கான்செப்டை. திரும்பியும் போயிட்டு நான் என்ன பண்ணேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எந்த ரிசல்ட்டுமே வரல. ஏன் வரலன்னா இங்கே ட்ரூ பார்ட்டு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது, ஃபால்ஸ் பார்ட்டு இல்லை. அப்போ இங்கே என்ன கிடையாது, ட்ரூ மட்டும்தான் இருக்குது. இங்கே என்னது, ஃபால்ஸ் பார்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் இஃப்னுடைய கான்செப்ட். அப்போது இந்த லைன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும்.
ஆனால் இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து பார்த்தோம்னா 0th காலத்தில் இருக்குது, இதுவும் 0th காலத்தில் இருக்குது, இதுவும் 0th காலத்தில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை இண்டென்ட் இருக்குது, ஒரு 2 காலம் தள்ளி இருக்குது. அப்போ என்ன மீனிங்னு, இதுதான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இண்டென்டேஷன் தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், இது ரிசல்ட்டே நமக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங். எப்படி, ஒருவேளை நான் இதை இப்படி நவுத்திடுறேன், ஒரு எக்ஸாம்பிள், எல்லாமே ஈவனாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரன் மாடியூல் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது, அதே சொல்லுது. அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன அதை ஒன்றும் முடிக்கலை, அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எரர் இருந்துச்சுன்னா அதே ஆன் ஸ்பாட்டில் என்ன வரும், நமக்கு எரரும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்த டாபிக் வந்து பார்த்தோம்னாக்கா என்னதுன்னா இஃப் எல்ஸ் மாடல் அப்படின்றாங்க. அப்போ முன்ன பார்த்தது சிம்பிள் இஃப், வெறும் ட்ரூ பார்ட் மட்டும் தான் இருந்தது. இப்போ பார்க்குறது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஃபால்ஸ் பார்ட்டு இருக்குது. அப்போது இஃப் எக்ஸ்ப்ரெஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட்டு, எல்ஸ் கோலன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ முன்ன வந்து பார்த்தோம்னா நான் இதே ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்தேன், இது ஒரு பார்ட்டு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். கீழே வந்து பார்த்தோன்னா இந்த 2வது பார்ட்டு இருக்குது. இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வரக்கூடிய முடிவு எது, பி கிரேட்டர் தென் ஏவில் வரக்கூடிய முடிவு ட்ரூவாக இருந்தால் இந்த இடமும், ஃபால்ஸாக இருந்தால் இந்த இடமும் ஒர்க் ஆகும். ஈதர் பார்ட்டு ஒரு சைடு, இது வந்து நம்ம மைண்ட் எடுக்கக்கூடிய முடிவு மாதிரி ஏதாவது ஒரு வழியை தான் செலக்ட் பண்ண முடியும். ஒன்று ட்ரூவை செலக்ட் பண்ண முடியும், இன்னொன்று ஃபால்ஸை செலக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த ட்ரூவை செலக்ட் பண்ணுறோமா ஃபால்ஸை செலக்ட் பண்ணுறோமான்றதை டிசைட் பண்ணணும். அதான் சொல்ல இஃப் எக்ஸ்ப்ரெஷன் கோலன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் கோலன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கு, A = 33, B = இப்போ நான் வந்து ரெண்டுத்துக்கு சேம் வேல்யூ போடல. நான் இப்போ என்ன பண்ணேன்னா B-னுடைய வேல்யூ ஒரு 200 மாற்றிக்கிறேன். இப்படி இருக்குது எங்கள்கிட்ட. A-னுடைய வேல்யூ 33, B-னுடைய 200, அவ்வளோ 150 கூட வச்சுருக்கு, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு வேணும் அந்த வேல்யூ தான் இருக்குன்னு இப்போ வச்சுருக்கிறேன். ஒரு வேலை இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியும், A-னுடைய வேல்யூ ஸ்மால் லெட்ரு, B-னுடைய வேல்யூ பெரிய நம்பர் ஆக்சுவலாக. அப்போ எனக்கு ரிசல்ட்டாக என்ன தெரியும், இங்கே இந்த நம்பர் 150, இங்கே வந்து என்னது 33, 150 பெருசு தான். அப்போ ட்ரூன்னு வரும். ட்ரூ வந்து என்ன தான், பீஸ் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பீஸு கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எல்ஸில் வந்து பிரிண்ட் ஏ வந்து என்னது, இங்கே ஏ என்ன சொல்லும், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு வரணும். இந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்ட்டு இந்த மாதிரி வேணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன், மேக் ரன் பண்ண போகிறேன் நான். ரைட்டுங்களா, என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். இப்போ எரர் இருக்குதுன்னாக்கா எனக்கு எரர் தெரியும். இப்போ என்ன வரணும், ஆக்சுவலாக எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏவனுடைய வேல்யூ வந்திருக்கணும். நான் பார்க்குறேன். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரன்னில் போய்ட்டு ரன் மாடியூலும் போது எனக்கு என்ன இருக்காங்க, பி இஸ் கிரேட்டர் தென் ஏவோட பெருசாக இருக்குது. ஒருவேளை நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதை வந்து 313 வச்சுக்கிறேன், இது 115 வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னு வரணும், எனக்கு ஏஸ் கிரேட்டர் தென் பின்னு வரணும் ஆன்சரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக் மாடியூல் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண பண்ணது இஸ் ஏஸ் கிரேட்டர் தென் பி. அப்போது இங்கே வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து ஏ பெருசா பி பெருசா அப்படின்றத டிசைட் பண்ணணும். இது வந்து என்னது, இஃப்பு கோலன், இஃப்பு எக்ஸ்ப்ரெஷனு கோலன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு, எல்ஸு கோலன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். சரி, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்வாங்க. மல்டிபிள் டைம் வந்து என்னது, எக்ஸ்ப்ரெஷனை செக் பண்ணுறது. எப்படி, இஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கரெக்டாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்போ இஃப் இல்லைன்னா கண்டிப்பாக எல்ஸ் வரும். எல்ஸுக்குள்ளே இஃப்பு, அப்போ எல்ஸுக்கு வந்து இஎல் எஸ்சி பதில் இஎல் இஃப்னு போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த எல்ஸ் இஃப் இந்த எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை இதுவும் தப்பாக இருந்து இங்கே வருதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்குது, அடுத்த எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கும். இது கரெக்டாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அப்போ எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குன்னா கோலன் இருக்குது அப்படின்னு. அதுதான் இங்கே பார்த்தா தெரியும். வேர் ஈக்குவல் டு 100, இஃப் வேர் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு 200 200 கேட்குறேன், இல்லை. எல்ஸ் இஃப் வேர் டபுள் ஈக்குவல் டு 150 இல்லை. ஏன்னா என்ன, வேர்னுடைய வேல்யூ எவ்வளோ, 100. திரும்பி என்ன பண்ண, எல்ஸ் இஃப் வேர் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு 100 ஆமாம்.
அப்போ என்ன சொல்கிறாங்க, 3 காட் த ட்ரூ எக்ஸ்பிரஷன் வேல்யூன்றாங்க. அப்போ 4ன்றது ஒரு வேளை இதெல்லாம் இல்லை 5ன்னு கொடுக்குற இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தனா கண்டிப்பாக எனக்கு என்ன வரும், கோ டு ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு. சரி, இந்த லைவ் சினாரியோ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா எவ்வளோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த டிஃபிகல்ட்டி வந்து நம்ம விட்டு போகும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கும்போ எப்படி வேர் ஈக்குவல் டு 100, இஃப் வேர் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு 200. இங்கே நல்லா பார்த்தா தெரியும், எல்லா கீவேர்டும் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது, நான் இந்த வேரியபிள் எல்லாம் பிளாக்கில் இருக்குது. இதை நீங்கள் இதுதான் ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்கு நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கீவேர்டா அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கலரிங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற லாங்குவேஜில் சிலெல்லாம் வந்து சி ப்ளஸ், அதாவது டர்போஸ் என்விரான்மெண்ட்டில் கூட இருக்குது இந்த மாதிரி. ஜாவாவில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நோட் பேடில் அடிக்கும்போது இது டிஃப்ரென்ஸ் தெரியாது, இதுவே நெட்பீனில் ஒர்க் பண்ணால் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி பிஹெச்பியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கலர் கோடிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பைத்தான்லேயும் நமக்கு என்ன இருக்குன்னா கலர் கோடிங் இருக்குது. இப்போ வேர் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துக்குறாங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா இந்த ஆப்ஷன், ஏன்னா இது தான் கரெக்டாக இருக்குது. ஏன் வேர் 100 ஈக்குவலன் டு 100ன்னு வரும், 100 ஈக்குவலன் டு 100. அப்போது இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, இது கரெக்டானு பார்க்குறாங்க. இதில் 100 இதில் 200 தப்பு. திரும்பி வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறாங்க, இந்த பக்கம் 100 வேரில் இங்கே 150 ஈக்குவலாக இல்லை. அடுத்தது இங்கே வராங்க, இங்கே வரும்போது என்னது, இங்கே 100 ஈக்குவலன் டு 100. அப்போ கண்டிஷன் என்னது, ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனால் ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட்டும் இந்த வேரும் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு குட் பை சொல்லிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகுனா நான் ரன் பண்ணுறேன் இதை. இப்போ பாருங்கள் என்ன சொல்லுது, 3 காட் ட்ரூ எக்ஸ்பிரஷன் 100. ஏன்னா 100 தான் வந்து என்னது கரெக்டான வேல்யூ, குட் பைன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை நான் இங்கே வரேன், இதனுடைய வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் 10ன்னு மாற்றுறேன். அப்போ 10ன்னு மாற்றும் போது எனக்கு என்ன இருக்குது, 10 ஈக்குவலன் டு டபுள் ஈக்குவல் டு 200 இல்லை, 10 டபுள் ஈக்குவல் டு 150 இல்லை, 10 டபுள் ஈக்குவல் டு 100 இல்லை. அப்போ என்ன வரும், இது காட் ஏ ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இது என்னது, இந்த வேரில் இருக்கிற வேல்யூ இதில் ட்ரூவில் இல்லை, அப்போ இது மூணுமே இல்லைன்னு சொல்கிற அந்த 4வது ஆப்ஷன். அப்போ இப்போ இங்கே போய்ட்டு என்ன பண்ணி மேக் ரன், அப்போ என்னது 4 காட் ஏ ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் வேல்யூ, அப்போ 10ன்னு இருக்காங்க வேல்யூ, அதனால் உனக்கு ஈக்குவல் ஆகலை, குட் பைன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வைக்கிறேன், என்னது இந்த வேர்னுடைய வேல்யூ 200 வைக்கிறேன். அப்போ 200 வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட் ஆப்ஷனே, அப்போ 200 ஈக்குவலன் டு 200 ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ திரும்பி என்ன பண்ணுறேன், நான் இங்கே போயிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது என்னது காட் ஏ ட்ரூ எக்ஸ்பிரஷன் வேல்யூ, 1வது எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்குது. அப்போது இதில் என்ன புரியுது அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் செக்கிங் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் செக்கிங் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ்பிரஷனை இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலிமா செக் பண்ணுறதுக்கு எந்த மெக்கானிசம் சூட்டபிள் அப்படின்னா இஃப் எல்ஸ் எல்ஸ், இந்த மெக்கானிசம் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரெகுலராக நிறைய வந்து என்ன பண்ணிக்கிட்டால் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கடுத்தது ஒரு வந்து பார்த்தோம்னா ஒன்லைனில் எழுதக்கூடிய இஃப் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன பண்ணா ஷார்ட் அண்ட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் அண்ட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்னா ஷார்ட் ஹேண்டில் ஒரே லைனில் எழுது. இங்கே பாருங்கள், இஃப் எக்ஸ்பிரஷனு கோலன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துலேயே எல்ஸ் போட்டும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே லைனில் வந்து எழுதிடலாம். இதுக்கு பேர் வந்து ஷார்ட் அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் அண்ட் இஃப்னு சொல்லிட்டு. இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஷார்ட் அண்ட் இஃப்க்கான அந்த கோடிங் எழுதியிருக்கேன். இஃப் ஏ கிரேட்டர் தென் பிஐ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏனுடைய வேல்யூ பினுடைய வேல்யூ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா ஒரு 10ன்னு கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு என்னென்னா ஒரு 20ன்னு தரேன். இப்போ என்னன்னா ஆக்சுவலி இது ஃபால்ஸ் கண்டிஷன். இது வந்து என்ன வரணும், ஃபால்ஸ் வரணும். சரி, நான் ஃபால்ஸ் போடல, ஒருவேளை எப்படி மாற்றிக்கிறேன், நான் இதை வந்து 20 ஆகும் இல்லை 25 வச்சுக்கிறேன், பி வந்து 20 இருக்குன்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். யூ மேக் ரன் பண்ணால் என்ன வருது எனக்கு, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அப்போ ஏ வந்து என்னது, ஏ பெருசு, பி வந்து சின்னது, ஏ பெருசு தான். அப்போ ஒரே லைனில் கூட நம்ம இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எழுதலாம். முன்னே நம்ம வந்து நிறைய லைனில் எழுதணும். இதை முன்னே எப்படி எழுதினா இதை கொண்டாந்து இந்த மாதிரி இன்டென்டேஷன் பண்ணி எழுதியிருந்தோம். இதே நீங்கள் ரன் பண்ணாலே அதே சேம் தான் வரும், அதே சேம் ரிசல்ட்.
ஆனால் இது வந்து என்னது இண்டென்டேஷன். அந்த இண்டென்டேஷன் இல்லாமல் இங்கேயும் ஒரே லைனில் எழுதலாம். அந்த மாதிரியும் எழுத முடியும். இப்படி எழுதினாலே இது கரெக்டு தான் அப்படின்ட்டு சொல்லலாம். 2 வகையிலும் எழுதலாம். சரிங்களா? இதே எல்ஸோடு நான் எழுதுகிறேன். இதுக்கு வந்து எல்ஸ் பார்ட் எழுத முடியாது. ஏன்னா இது வந்து இதுக்கு கான்செப்டே வந்து சிங்கிள் லைன்ன்றதுனால எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி சிங்கிள் லைன் மட்டும் ட்ரூ பார்ட் மட்டும் தான் எழுத முடியும். ஸோ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா அண்டு அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் இன் எஃப். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டர்ஸை கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அண்டு ஆப்ரேட்டரு ஆர் ஆப்ரேட்டரையோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் இது அண்டு ஆர் எதனால் நமக்கு தேவைக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தோன்னா 3 வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இந்த அண்டு அப்போ இதனுடைய ரிசல்ட்டும் ட்ரூவாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். இதில் ஆறுன்றது எய்தர் ஆர் ஒன்று இது ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸ்னால் இது ஒர்க் ஆகாது. ஒருவேளை இது ட்ரூ, அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ட்ரூ, செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸுன்னா இது ஒர்க் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு ஃபால்ஸு செகண்டு ட்ரூனாலே ஒர்க் ஆகும் எய்தர் ஆர் ஒன்னில். அப்போ அண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா மேண்டட்ரி ஃபார் ஆல் எக்ஸ்பிரஷன். ஆர் ஆப்ரேஷன் எனி ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா இது ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு லைவாக பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறேன். ஒரு 5 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை வாங்கி அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபாஸ்ட் ஃபெயில் அப்படின்னு போடணும். அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நான் இந்த ப்ரோக்ராம் A = 200, B = 33, என்னது C = 500. இப்போது இங்கே என்னது A greater B அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரூ. ஏன்னா ஏனுடைய வேல்யூ 200, பியினுடைய வேல்யூ 33. 33ஓட 200 பெருசு. இந்த இடத்துல வரும்போது C greater A, சியினுடைய வேல்யூ 500, ஏவனுடைய வேல்யூ 200. அப்போ சிஏவோட வந்து என்னது ஏவோட சி பெருசு தான். அப்போ 2 கண்டிஷனும் ட்ரூ தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை போய் ரன் பண்ணுறேன். நான் ரன் பண்ணும்போது போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு 0 மட்டும் எடுத்துடுறேன். இதில் வேறு இன்னும் பண்ணல. இப்போ பாருங்கள் நமக்கு ரிசல்ட் வராது. ஏன் ரிசல்ட் வராதுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ மட்டும்தான் கொடுத்துக்கிறேன், ஃபால்ஸ் பார்ட்டு கொடுக்கல. ஒருவேளை நான் வந்து இங்கே எல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் கீழே இங்கே போடுறேன் அப்படின்னு வச்சுக்கினது ப்ரிண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாக்கா நாட் ஈக்குவல், நாட் போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ இல்லை அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ மேக் எரர், ஒரு எரர் இருக்குது. எங்கன்னா நான் ஒரு டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டுட்டேன். ஸோ இங்கே போய்ட்டு ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ இல்லை. ஏன்னா இங்கே வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். ஒருவேளை இப்போ இது 500 கொடுத்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு வைங்க. இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு 2 போத்து என்னது கண்டிஷன் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ இதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தமிழ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒருவேளை தமிழ் ஒரு 75 ஈக்குவலன் டு 75, இங்கிலீஷ் ஈக்குவல் டு ஒரு 65, அப்புறம் மேக்ஸ் ஈக்குவல் மேத்ன்னு வச்சுக்கிறேன். இல்லை மேக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 78, சயின்ஸ் எஸ்சி வந்து பார்த்தோம்னா ஒரு 66, எஸ்ஏ சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு 67. இப்போ இந்த மார்க்கை வச்சு இந்த பையனுடைய ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் இஃப் கண்டிஷன். எப்படி, இஃப் தமிழ் மார்க்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலன்ட்டு எவ்வளோ இருக்கணும், 35க்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு. அண்டு திரும்பி என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் மார்க்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35. அண்டு திரும்பி என்ன பண்ணுறேன், மேக்ஸ் மார்க்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35. அண்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் மார்க்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35, 35க்கு மேலேன்னு கொடுத்துருக்கேன். அண்டு எஸ்ஏ சோசியல் சயின்ஸ் மார்க்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு
35 அப்படி இருந்தால் இந்த கண்டிஷனை க்ளோஸ் பண்ண அப்படி இருந்தால் பிரிண்டில் என்ன பண்ணுறேன்னா யூ ஆர் பாஸ்டு த எக்ஸாம் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை எல்ஸு அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறான் பிரிண்டில் யூ ஆர் ஃபெயில்டு இன் சம் சப்ஜெக்ட். என்ன சொல்ல சில சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இந்த கமாண்டு. நான் இதை எடுத்துட்டேன். மேக் ரன் பண்ணுறேன் நான். அப்படின்னா யுவர் பாஸ்டு இன் எக்ஸாம். ஏன் பாஸ்டு? எல்லாமே வந்து 35க்கு மேலே இருக்குது. ஒருவேளை நான் இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 25 போட்டுறேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன சொல்லுது? யூ ஆர் ஃபெயில்டு இன் சம் சப்ஜெக்ட். அப்போ சில பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபெயில் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லுது நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட இதில் இருக்கக்கூடிய என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் மேண்டட்ரியாக. அந்த மேண்டட்ரி ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணால் ஒருவேளை இதே கான்செப்ட்டுக்கு நம்ம எப்படி போடலான்னா ஒருவேளை ஒரு பையனுடைய ஏஜ் வந்து பார்த்தோம்னா 18 வச்சுக்கலாம். ஒரு பையன் 18 அல்லது 18க்கு மேலே இருந்தால் அவங்க எலிஜிபிள் ஓட்டு. ரெண்டாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் எலிஜிபிள் டு ஓட்டு, அதர்வைஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த 6 ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷனு கூடவே இது ஒரு எக்ஸ்பிரஷனு. அப்போ நான் எத்தனை எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா 5 எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 5 எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் இந்த பார்ட்டும் 5 எக்ஸ்பிரஷனில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று ஃபால்ஸானா கூட இந்த ஃபால்ஸ் பார்ட்டு நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, அடுத்தது இதோட நமக்கு எது முடியுதுன்னா இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து முடியுது. அதுக்கு அடுத்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு அதை எப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு இந்த லூப் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய லாங்குவேஜில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் லாங்குவேஜே கிடையாது எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டரில். ஒரு சட்டன் வேலையை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறது ஒரு கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கண்டிஷனை வச்சு ஒரே வேலையை இல்லை ஒரே பல்காப் கூட திரும்ப திரும்ப அதே கூட ரிப்பீட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். மற்ற லாங்குவேஜில் நிறைய லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் இங்கே வந்து வைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு தண்ணி தொட்டி இருக்கிறதா நினச்சிக்கிறேன். அப்போ அந்த தண்ணி தொட்டிக்கு வந்து இப்போ எம்டியாக இருக்குது. அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே நான் வந்து தண்ணியை நிரப்பணும், குடத்தில் எடுத்துகிட்டு போய் கொட்டணும். அப்போ என்ன இருக்குது? ஆரம்ப காலத்தில் அந்த தண்ணி தொட்டியினுடைய இனிஷியல் வேல்யூ வந்து 0. அந்த தண்ணி தொட்டியுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஒரு 40ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 40 குடம். ஒவ்வொரு டைமும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு குடத்தை கொண்டு போய் அந்த தொட்டியில் கொட்டுறேன். அப்போ என்ன ஆகும்? ஒரே வேலை தான். என்னது? தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அந்த தொட்டியில் கொட்டுறது தான் என்னுடைய வேலை. அதே வேலையை எத்தனை டைம் செய்கிறேன்? 40 டைம் செய்ய வைக்கிறேன். அப்போ ஆரம்ப வேல்யூ 0, முடிகிற வேல்யூ 40. அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சர்டன் ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறதுக்காக இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஏன் சார் நமக்கு 2 லூப்பிங் கொடுத்துருக்காங்கன்னா பொதுவாக பார்த்தோன்னா மற்ற லாங்குவேஜில் வந்து ஃபார் இருக்குது, வைல் இருக்குது, டூ வைல் இருந்தது. இங்கே வந்து இந்த ஃபாரு, வைல், டூ வைல் இந்த 3 செய்யக்கூடிய வேலையும் இங்கே வைல் மட்டும் செய்யுது. இங்கே ஃபார் லூப்புக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. மற்ற லாங்குவேஜ்லேருந்து ஒர்க் பண்ணும்போது ஃபார் கொஞ்சம் இங்கே வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் இங்கே இந்த லாங்குவேஜினுடைய இந்த இடத்துல இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன அடுத்து முதல்ல நம்ம வந்து வைல் லூப்பை பார்க்கலாம். வைல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். இதான் முதல்ல கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இது வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ வைல் கண்டிஷன் அல்லது வைல் எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. அப்போ என்ன இருக்குது? வயலினுடைய சின்டெக்ஸ் என்ன? வைல் எக்ஸ்பிரஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட்.
இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னது காம்பினேஷன் ஆஃப் சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், மல்டிபிள் எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம். அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ரூல் எல்லாம் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே வயலினுடைய எக்ஸாம்பிள் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். அப்போ கவுண்ட் லெஸ் தென் 9. அப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து 8 வரைக்கும், அதாவது 9 டைம் ஒர்க் ஆகும். 9ன்னு வரும்போது வெளியே வரணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஒவ்வொரு டைமும் கவுண்ட்டினுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். கவுண்ட்டினுடைய வேல்யூ அதே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கவுண்ட் 0, அடுத்த டைம் 1, அடுத்த டைம் 2, அடுத்த டைம் 3, அடுத்த டைம் 4. அப்போ இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் ரொட்டேட் ஆகும்? 0வில் ஆரம்பிச்சுக்கிறேன், இது எது வரைக்கும் முடியும்? 8 வரைக்கும் போகும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை இப்போ நம்ம லைவை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா எனக்கு இதில் எழுதியிருக்குங்க இங்கே கவுண்ட்டினுடைய ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஒவ்வொரு டைமும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது. அப்போ இது என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு கவுண்ட்டினுடைய வேல்யூ 0. 0வோட 9 பெருசா? ஆமாம். த கவுண்டர் இஸ் 0. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. 0 + 1 1. அடுத்த டைம் வரும்போது கவுண்டரினுடைய வேல்யூ 1. 1வோட 9 பெருசா? ட்ரூ. அப்போது இங்கே வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த ஒர்க்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். எதில் வரைக்கும்? அப் டு 8 வரைக்கும். அதுதான் கான்செப்ட். சரி, நான் வந்து எழுதிட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு டைம் வரும்போது கவுண்டரினுடைய வேல்யூ 0, செகண்ட் வரும்போது 1, அடுத்த டைம் வருது. அப்போ எத்தனை வரைக்கும் வந்திருக்கு? 8 வரைக்கும் வந்திருக்குன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்ன சொல்லுதுன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என்ன வேணும்னா, எனக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வேணும் சார். இதில் என்ன வேணும்? ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள். இந்த கான்செப்ட் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஒரு 9th டேபிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 9th டேபிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதே ஃபார் லூப்பை வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த கவுண்ட்டினுடைய வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் வித் 1. அப்போ அந்த பெருக்கல் வாய்ப்பாடு எப்போவுமே எனக்கு வேணும் 20 வரைக்கும் வேணும். ஓகேவா? 20 greater than less than or equal 20. சரி, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. இப்போ பொதுவாக நமக்கு எப்படி வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு? நம்ம 1 × 9 ஈக்குவலன்ட்டு. அப்போ இந்த கவுண்ட்டோட எது மல்டிப்ளை ஆக போகுது? 9 மல்டிப்ளை ஆகும். ரைட்டுங்களா? என்ன வரும்? கவுண்ட்டோட 9 மல்டிப்ளை ஆகும். ஒவ்வொரு டைம் என்ன வரும்? 1 × 9 = 9, 2 × 9 = 9. அதனுடைய அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல 9th மல்டிப்ளிகேஷன் ஸ்பெல் தப்பு. மல்ட்டுன்னு வச்சு மல்டிப்ளிகேஷன் ஒரு வேலை சிம்பிளாக கொடுத்துக்கிறேன் நான். மல்டிப்ளிகேஷனே நான் வந்து டைப் பண்ணிட்டேன், அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன வரும்னா, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த கட் பண்ணி. இப்போ எனக்கு வந்து என்னது பிரிண்ட்டு 9th டேபிள் மல்டிப்ளிகேஷன். ஜஸ்ட்டு இப்போ கோஸ் டு என்னதுண்ணே ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 9th மல்டிப்ளிகேஷன் டேபிள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இங்கே பார்த்தோம்னா கடைசியாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே எனக்கு என்ன வரும்னா அப்புறம் 1 × 9 வருது. இங்கே எனக்கு வந்து 1 2 3 4 அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? 1 2 3 4க்கு பதில் இங்கே முன்னாடி இந்த இடத்துல முன்னாடி வெறும் கவுண்ட்டு. அப்போது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கவுண்ட் கமா இப்படி போட்டுக்கிட்டேன். ரைட்டுங்களா? கவுண்ட் கமா இன்ட்டு அப்போ இங்கே 1 2 3ன்னு வரும். இந்த மல்டிப்ளிகேஷன் 9 = அப்படியே வரும். இப்போ யூ ரன் த டாக்குமெண்ட். இப்போ பாருங்கள், அப்போ என்ன வருது? 1 × 9, 2 × 9, 3 × 9. அப்போ எனக்கு என்னது ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போடலாம். இது ரொம்ப நீங்கள் ஒன்றும் பெருசாக நினச்சி வேண்டாம்.
இல்லை எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வேணும், எப்படின்னா 1 1 எப்படின்னா 5 10 15 20 அந்த மாதிரி எனக்கு வேணும், ஒரு சீக்வன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், ஸ்டார்ட் வித் 5. இப்போ நான் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் ஒரு சீரீஸ் 5th சீரீஸ்னு வச்சுக்கலாம். அதாவது 5 + 10 + 15 + டாட் 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 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 100 வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் வித் எவ்வளோ 5, எண்டிங் வித் எவ்வளோ 100. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ப்ளஸ் வேணும் ஒவ்வொரு டைமும். அப்போ டைரெக்டாக எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல எதுவுமே நமக்கு தேவையில்லை, ரைட்டா? இங்கே இந்த வேல்யூ தான் எனக்கு வந்து என்ன ஆகணும், இங்கே வரணும். அப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கவுண்ட் அப்படியே இருக்கட்டும். அப்போ கவுண்ட்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் வரும்போது 5 வரும். சரி, ப்ளஸ் கன்கார்டினேட் பண்ணுறேன். என்னத்தை கன்கார்டினேட் பண்ணுறேன், ப்ளஸ்ஸை கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ்ஸை கன்கார்டினேட் பண்ணிட்டேன். சரி, அதுக்கடுத்து ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ 5 தந்துக்கிறேன். ஏன்னா 5 ஒன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு 5னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 தான் இருக்குது. ஸோ யூ கோஸ் டு ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்டிஜர் சப்போர்ட்டபிள் இல்லைன்னு சொல்லுது, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல எரர் வருது, நான் வந்து அப்படியே டைரெக்டாகவே போட்டுடுறேன். இங்கே ஜஸ்ட் மாடல் கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்கள் 5 10 15ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 100 வரைக்கும் அந்த சீரீஸ் வந்து என்ன இருக்கேன் எனக்கு வந்திருக்கு. இந்த ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணும்போது உள்ள அது ஆப்ரேஷன் வேறு மாதிரி எடுத்துக்குது, அதனால் இப்போ தேவையில்லை, அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். சரி, அப்போ இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த பைத்தானில் வச்சு நம்ம வந்து இந்த ஃபார் லூப்பிங்கை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் இன்க்ரிமெண்ட் இல்லை, டிக்ரிமெண்ட் கூட நம்ம பண்ணலாம். இன்க்ரிமெண்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை, ரைட்டுங்களா? என்ன பண்ணலாம், டிக்ரிமெண்ட் பண்ணிட்டாலாம். ஒருவேளை இங்கே நான் ஸ்டார்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணேன்னா 100 கொடுத்துட்றேன். இந்த சிம்பிளவே திருப்பி போனேன், என்ன பண்ணால் இப்படி போட்டேன், கிரேட்டர் தென் 100க்கு மேலே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் எனக்கு 5 ரெடியூஸ் ஆகணும்னு வச்சுக்கலாம், ரெடியூஸ் ஆகணும். அப்போ என்ன பண்ணேன்னா மேக் ஏ சேவ். இப்போ பாருங்கள், எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு என்ன ஆகுனா இது எக்ஸிக்யூஷன் நடக்கும், ரைட்டுங்களா? இது என்ன வரும்னா எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் எனக்கு எக்ஸிக்யூஷன் வரும். ஸோ அந்த பார்த்தோம்னா ரன் பண்ணால் எனக்கு அந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்லேயும் கூட நமக்கு வந்து என்னென்னா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாலும் இந்த வைல் லூப்பை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து நார்மலாக மேத்தமெட்டிக்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சீக்வன்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, ஒரு சீக்வன்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிரேக் அண்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அப்போ நான் ஒரு ஃபார் லூப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு நான் பிரேக் பண்ணணும் அல்லது ஸ்டாப் பண்ணி நிறுத்தணும் அப்படின்னாக்கா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு முடிய போகுது, வேறு ஏதோ ஒரு கண்டிஷனை வச்சு அதை கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இது நான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டையோ விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு எதை யூஸ் பண்ண, பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூஷனுக்கு வர்றதுக்கு பிரேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு என்ன பண்ணலான்னா என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணி முடிஞ்சுது, திரும்பவுமே அதை கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸாம்பிளில் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸிட் லூப்பு வித்துன்னு என்னது ஐனுடைய வேல்யூ 3 இருக்கும்போது இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஐனுடைய வேல்யூ 1, மேக்ஸிமம் ஐ எதோ இருக்கணும் 6க்கு சின்னதாக இருக்கணும் அப்படின்றாங்க, அது வரையும் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஐனுடைய வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். I = 3 இருந்தால் பிரேக் ஆகணும், இல்லை. அப்போ என்ன பண்ணால் I+1, அப்போ ஐனுடைய வேல்யூ 2 ஆகுது. 2 ஆகும்போது பிரிண்ட் 2ன்னு வரும். அப்புறம் திரும்பி என்ன பார்க்கும், I = 3 இல்லை, திரும்பி வரும்போது ஐனுடைய வேல்யூ 3, பிரிண்ட் 3ன்னு வரும். இங்கே 3 = 3ன்னும் போது பிரேக்கு. ஆனால் இந்த வைல் லூப்பு முடியல, ஆனால் பாதிலே வெளியே வர முடியும். இங்கே பாருங்கள் கண்டினியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே ஸ்டேட்மெண்ட்டை I = I+1 இந்த ஸ்டேட்மெண்ட்டை மேலே போட்டுக்கிறேன். ஐனுடைய வேல்யூ 3 இருக்கும்போது இதை திரும்பி ஃப்ரெஷ்ஷாக கண்டினியூ பண்ண வைக்கலாம். இதை பாதியில் வெளியே வர வச்சேன், இதை பாதியிலேருந்து கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை லைவ் எக்ஸாம்பிள் மூலியம் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இந்த பிரேக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 2 டைம் ஒர்க் ஆகும்.
2 டைம் 3 டைம் ஐ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆன உடனே என்னன்னா 3வது டைம் வரும்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். ஸோ கோஸ் டு ரன்னு. நான் சேவ் பண்ணி மாடலை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 3 ரன் ஆச்சு. ஐனுடைய வேல்யூ வந்து நமக்கு 3ஆக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே வருது 3 = 3ன்னு போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு பிரேக் இஸ் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு வந்துட்டு பிரேக் வெளியே இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு, அதாவது இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த அப்போ என்னென்னா ஒரு லூப்பிலிருந்து இமீடியட்டாக ஏதோ ஒரு கண்டிஷனை செக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பிரேக்கும், ஏதோ ஒரு கண்டிஷனை செக் பண்ணி திரும்பி கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னா ஃபார் லூப் அப்படின்னு பார்க்குறேன். பொதுவாக இந்த இடத்துல ஃபார் லூப் வந்து நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன், எங்கள் மெஜாரிட்டியாக லூப்பிங் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைல் லூப்பு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார் லூப் வந்து ஸ்பெஷலைஸ்டு லூப்பு. இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி, செட்டு, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் வேல்யூ இன் சீக்வன்ஸ் பாடி ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், அதாவது இந்த வேல்யூ இந்த சீக்வன்ஸில் இருக்கிற வேல்யூ ஆரம்பத்துலேருந்து இந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொன்றா நகர்ந்துகிட்டே போகும். அப்போ லிஸ்ட்டுன்றது ஒரு 10 ஐட்டம் இருக்குதுன்னா வேல்யூ ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் ஐட்டத்தில் ஸ்டார்ட் ஆகும், முடியும் போது கடைசி ஐட்டத்தில் முடியும். அதான் சொல்கிறாங்க, வேல்யூ இஸ் த வேரியபிள் தட் டேக் த வேல்யூ ஆஃப் த ஐட்டம் இன்சைட் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈச் ஐட்ரேஷன். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நமக்கு என்ன ஆகும், நவந்துட்டே போகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன், ஃப்ரூட்டுக்குள்ளே ஆப்பிள், பனானா, செரின்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸ் தான் இங்கே எக்ஸின் ஃப்ரூட்டு. அப்போ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ் வந்து ஆப்பிள், 2வது டைம் எக்ஸுன்றது பனானா, 3வது டைம் எக்ஸுன்றது செரி. அப்போ பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து என்னதுன்னா ஒரு லிஸ்ட்டு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கிறேன் பனானான்ட்டு. ஃபார் எக்ஸின் பனானா, பிரிண்ட் எக்ஸ்னால் என்ன மீனிங்கு, ஃபஸ்ட்டு பி, அப்புறம் ஏ, அப்புறம் என், அப்புறம் ஏ, அப்புறம் என், அப்புறம் ஏ. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக தான் நமக்கு வந்து என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, நான் சேவ் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் வித் ரன் மாடியூல். அப்போ எங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள், அப்புறம் பனானா, அப்புறம் செரி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே ஃப்ரூட்டுன்ற லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது. இங்கே நான் அடிஷ்னலாக என்ன சொல்கிறேன்னா மேங்கோன்னு சேர்த்துறேன். இங்கே என்ன பண்ணுறேன், மேங்கோ. அப்போ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு அடிஷ்னலாக லிஸ்ட்டில் மேங்கோ அடிஷ்னலாக வரும். அப்போது ஃபஸ்ட்டு டைம் இது பிரிண்ட் ஆகுது. அப்போது இந்த எக்ஸுன்றது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த வேல்யூவை மீன் பண்ணுது, இந்த ஃப்ரூட்டுன்றது லிஸ்ட்டை மீன் பண்ணுது. அப்போது இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும். இது வந்து லிஸ்ட்டை பேஸ் பண்ணது. இதுவே ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்குக்கான ப்ரோக்ராம் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரிங் எப்படி பேஸ் பண்ணது, ஃபஸ்ட்டு பி, அப்புறம் ஏ, அப்புறம் என்னன்னு சொன்னேன். இப்போ யூ கேன் மேக் ரன். இப்போ ரன் பண்ண பாருங்க, ஃபஸ்ட்டு பி வருது, அப்புறம் ஏ வருது, அப்புறம் என் வருது, அப்புறம் ஏ. அப்போ ஒவ்வொரு லெட்டராக இது மூவ் ஆகுது. இந்த மாதிரி லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டையும் ஒர்க் பண்ண வைக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கையும் ஒர்க் பண்ண வைக்கும், டப்புள்ஸையும் ஒர்க் பண்ண வைக்கும். அதுக்காக தான் இங்கே எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் லூப்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஃபார் லூப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேஞ்சுன்றது எதிலேருந்து எது வரைக்கும். அப்போ நம்ம ரேஞ்சுன்றது ஃபஸ்ட் ஐட்டத்துக்கு வந்து 0 எப்போவுமே, செகண்ட் ஐட்டத்துக்கு 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் போகணும், ஒவ்வொரு டைமாக தான் சொன்னேன், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஐட்டமாக நகர்ந்துச்சு இல்லையா. அப்போ அந்த நகர்த்தறத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து. அதான் சொல்கிறாங்க, த லூப் த்ரூ த செட் ஆஃப் கோட் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஐட்டம் வி கேன் யூஸ் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். அப்போ எங்கேருந்து எது வரைக்கும் போகணுன்றது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது, ஒரு சீக்வன்ஸ் நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். அந்த நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ன்னு டிஃபால்ட் இருக்கும், ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய லைவ் சினாரியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் ரேஞ்ச் ஆஃப் 6ன்னு கொடுத்தாங்க. அப்போது ரேஞ்ச் 6ன்னு என்னது, 1 to 6ன்னு அர்த்தம் இருக்கு. அப்போ எதுலேருந்து ரேஞ்சின் எங்கே சொல்கிறாங்க, எக்ஸின் ரேஞ்சு 6ன்னு என்னது 6 வரைக்கும். அப்போ 0லேருந்து 5 வரைக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுக்கும்போது சொல்கிறாங்க ஃபார் எக்ஸின் த ரேஞ்ச் 2,6ன்னா 2லேருந்து 6 வரைக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு, இது யூஸ் பண்ணிகிட்டே வரலாம்
ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அப்ளிகேஷனுக்கு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நெஸ்டட் லூப்பு. லூப்புக்குள்ளே லூப்புன்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே என்ன அப்படின்னாக்கா த இன்னர் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம் ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் அவுட்டர் லூப். அவுட்டர் லூப்பு ஒரு டைம் ஒர்க் ஆச்சுன்னா இன்னர் லூப்பும் ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். இங்கே இதுதான் சின்னரி. ஆனால் நல்லா கவனிச்சா தெரியும், நம்ம பழைய லாங்குவேஜ்லலாம் எப்படின்னா அவுட்டர் லூப் வந்து ஒரு டைம் ஒர்க் ஆச்சுன்னா இன்னர் லூப் n டைம் ஒர்க் ஆகும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்னென்னா இன்னர் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம் ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் அவுட்டர் லூப். அப்போ இன்னர் வந்து ஒரு டைம் தான் எனக்கு ஒர்க் ஆகுது, அவுட்டர் லூப்பு n டைமு வந்து அதுவும் ஒன்று தான், 1/1 தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். அங்கே வந்து 1 × n கான்செப்ட், இங்கே 1 × 1 கான்செப்ட் அப்படின்ட்டு. இப்போ இதனுடைய லைவ் சினிமாரியை பார்த்தா தெரியும் நமக்கு. இப்போ எங்கிட்ட பார்த்தோன்னா 2 லிஸ்ட் இருக்குது. அட்ஜசன்ட்டுன்னு ஃப்ரூட்டுன்னு இருக்குது, ஒன்று ரெட்டு பிக்கு டேஸ்ட்டுன்னு இருக்குது, இன்னும் ஆப்பிள் பனானா செரி. இங்கே பாரு எக்ஸ் வந்து இன்னும் அட்ஜசன்ட்டு எதில் எடுத்துக்கிறேன், அட்ஜசன்ட் எடுத்துக்கிறேன். ஒய்யை வந்து ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிறேன். பிரிண்ட் x, y. அப்போ எப்படி எதுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இது ஒர்க் ஆனால் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆனால் இது ஒர்க் ஆகும், இது ஒன்றுக்கு ஒன்று தான் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே பார்த்தோன்னா லிஸ்ட்டு நமக்கு அப்படி தான் வரும் இந்த இடத்துல. இங்கே பாரு ரெட் ஆப்பிள், ரெட் பனானா, ரெட் செரி, பிக் ஆப்பிள், ஆனால் பிக் பனானா, பிக் என்னது செரி, டேஸ்டி ஆப்பிள், டேஸ்டி பனானா. அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே இருக்கிறது ஒரு டைம் ஒர்க் ஆனால் கீழே இருக்கிறது ஒவ்வொரு டைம் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய லூப்பிங் கான்செப்ட் மாதிரி தான். இது ஒரு டைம்னா இது வந்து எத்தனை டைமு, 3 டைம். அடுத்தது இது ஒரு டைம்னா உள்ளே இருக்கிறது 3 டைம். அடுத்தது இங்கே ஒரு டைம்னா உள்ளே இருக்கிறது 3 டைம். அந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து பார்த்தோம்னா நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எம்டியாக விட்டுட்டேன். ஏன்னா லூப்பிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆக போகுதுன்னா நமக்கு வந்து நான் என்ன சொன்னேன், லிஸ்ட்டுன்னு சொன்னேன், டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இல்லை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இல்லை டப்புல்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் எப்போனாலும் எம்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி எம்டி ஆகிடுச்சுன்னாக்கா என்ன ஆகுன்னா இந்த ஃபார் லூப்பில் எரர் வரும். அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. பாஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அந்த எரரை வந்து பாஸ் பண்ணி வைக்கிறது தான் அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட என்ன இருக்குது இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மெயினாக என்னதுன்னா ஒரு எரரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். இன்றைய தினம் வந்து பார்த்தோன்னா நண்பர்களே இது டாப்பிக்கோடு நான் நிறுத்துகிறேன். இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்குன்னா போன கிளாஸினுடைய ரிவ்யூ பார்த்தோம். கூடவே வந்து பார்த்தோன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தோம்னா அடுத்த டாபிக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸினுடைய ரிவ்யூவும் நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக பார்க்குறேன். இப்போ நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்களோ அதை கண்டினியூவாக நீங்கள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஈஸியாக வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.